பிக்காளி பையன் என்னத்த ஒளிய வைக்கிறான்? ஓ, மாத்திரை. அது சரி. நாங்க யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல உருளி மாப்பிள்ள. இப்ப பாரு யாருக்கிட்ட. இந்திரா, எடுத்து வாயில போட்டுக்க. நீ பெரிய அறிவாளினா நீ படிச்ச ஸ்கூல்ல நான் பிரின்சிபல்ரா. யோ, இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு? இப்படி படுத்து கிடக்குது. அந்த அம்மாவுக்கு கேஸ் ரிலீஸ் ஆகலையா? கேஸ் மட்டுமா இல்ல சாணியமா? ரெண்டுமே தான். மிதிக்கு எடுத்து விடு. எம்மாவு, என் வேலை முடிஞ்சு அப்படி வந்துச்சு ஒரு ஓரமா குத்த வச்சு உட்காரு. புறம் புடுங்கிட்டு வந்துடும். இந்த ஓனர் பையன் என் தொழிலையே மாத்திட்டாயா? எம்மாவு, ஆய் வரலைன்னு தொப்பியலாமா கழட்டி கீழே போட்ட? இந்த வச்சுக்க, டெய்லி நல்லா வரட்டும். போயிட்டு வாமா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்ன ஓவரா பொழிகிறா எனக்கு? அப்படிதான். இந்த கர்வேஸ் கொஞ்சம் அடிங்க. ரொம்ப நேரமா கருவாப்பை ஏவாயே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படிதான். பின்னாடி ஒரு சொறி நாய் இருக்குது, அவனுக்கு கொஞ்சம் அடிங்க. எல்லாரும் பாலை குடிப்பாங்க. இப்ப என்ன நக்குறான்? தடவுனது போதும், வேகமா சுத்தி விடு. இந்த இதுல இருக்கு. எப்படி? அடுத்த நாள் சுத்தி விடு. சீக்கிரம். என்ன இந்த சுத்துறா? இது வேலைக்காவாது. ஏன் கையேண்டி பிடிக்கிற? மறுபடியும் படுற. தக்காளி எதுல வச்சிருக்கான்னு தெரியலையே. இந்த இதுல. இந்த பொழப்புக்கு 4 பேர்கிட்ட பீச்சை வாங்கி நின்றான் போல் இருக்க. செல்லப்பா, நீ பாட்டுப்பா. படுறா. செல்லம்மா சொல்லும் போதே நீ பாட்டிரு. அப்புறம் கோவப்பட்டேன், நீயும் உன் பஸ் எங்க போவீங்கன்னு தெரியாது. செல்லத்தாயி, உன் புருஷன் எப்படிப்பா இருக்கியா? ஏன் புருஷன் அதுக்கு நீ கேக்குற? ஆமா, உன் புருஷனை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஒரு புலவுல கேட்டேமா, மன்னிச்சுக்க. இந்த உலகத்திலேயே இல்லாத புருஷனை வச்சிருக்க போறியா? என்ன பஸ்ல ஒரு பகையில காணா? ஆமா, அவசரத்துக்கு போறதேன் பஸ் ஓட்டுனா அப்புறம் எவன் தான் ஏறுவியா? போடி மாப்பிள்ள. அடுத்த தடவை இந்த வழியா தானே வரணும். மீதிச்சு சாணிய பூரா எடுத்துடல. தக்காளி இத்தினூண்டு இருந்துகிட்டு என்ன சேட்ட கருமை என்னடா பின்னாடி காட்டிக்கிட்டு இருக்க? இந்த கர்வீஸ் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமாடா? ஆமா, ஆத்தா இப்ப எங்க? ஹனிமூன் போயிருக்காங்க. என்னது ஹனிமூனா? ஆமா, நீ பிறந்து எத்தனை மாசம் ஆச்சு? 2 மாசம் ஆகுது. நீ பிறந்து 2 மாசத்துலயே அடுத்த ஹனிமூனு. ஏண்டா, இதெல்லாம் ஒரு குடும்பம். அம்மா, தக்காளி என்ன வெயிலு? வெயில் அடிக்கணும் சரி, அதுக்காக இப்படியா? கருமம் எங்கேயாவே இருக்குது. வேலைக்காவது அப்படியே தண்ணிக்குள்ள இறங்கி படுத்துட வேண்டியதான். ஒரு 1/2 மணி நேரம் அந்த வெயில்ல நின்றோம், காஞ்சி கருவாடாயிரும். அப்புறம் நம்ம மேல உப்பு மிளகாலம் தடவி சைனாக்காரங்களுக்கு வித்துருவாங்க. யோ ஓனரு, இது ஏசியா இல்ல தூசியாயா? இவ்வளவு குப்பையா கிடக்குது. சரி, ஓட பேசாம சுத்தம் பண்ணி விடு. கூலிங் வரட்டும். கூலிங்கா? அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. என்னது வாய்ப்பு இல்லையா? ஆமா, ஏமா மூஞ்சலி ஒருத்தன் குடும்பத்தோட உள்ள முகாமிட்டு தங்கி இருக்கிறான். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, நீ 2 மாசமா ஒரு ஜட்டியை காணாம தேடிக்கிட்டு இருந்த இல்ல, அந்த ஜட்டியில தான் அவன் வீடே கட்டிருக்கான். இந்த எலிப்பயலுக்கு வீடு கட்டுறதுக்கு வேற துணியே கிடைக்கல. ஐயோ, பசி வைத்த கிள்ளுதே. யோ ஓனரு, இது என்னது? யோ பிரெட்டியா? என்னையா நீ? இது என்னது? யோ, நீ பொறிச்சு வச்ச கோழி போட்ட முட்டையா இது? இது ஐயோ டேய், இது நீ போட்ட விட்டையா? கருமை எண்ணத்தையெல்லாம் திங்கிறாங்க. ஆஹா, நம்ம ஐட்டம். ஆடா பிக்காளி பைய, வேற என்னத்தையும் வாயில வச்சிட்டாயா? யோ, சிக்கன் பீஸ குடியா. ஒரு சிக்கன் பீஸ சாப்பிடுறதுக்குள்ள நான் படுற பாடு. ஏய், கையெடு. அத்தா காசை அண்டு குடுத்துச்சே இல்ல, உனக்கு அந்த காசுக்கு சம்பந்தம் இல்ல. போ அந்த பக்கம். எடுன்றல கொடுத்த காசை கேட்கிறியே, உனக்குலாம் வெக்கமா இல்ல? டேய், எட்டு கைய கழுத்திக்கிட்டு வச்சிட போற. ஆட்டங்கொய்யால, என்னடா மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? நம்ம இப்படி பண்றது நம்ம வீட்டு ஓனர் மட்டும் பார்த்தா
காரி மூஞ்சில துப்பிடுவேன். அதனால இந்த தடவை 2 காலையும் மேல தூக்கி வச்சு பேலன்ஸ் பண்ணி ஒரே புத்தி விளங்கிரும். ஹே சைனா பேபி, இந்தம்மா ஒரு தட்டு 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 போன குடு. அப்படிதான். இன்னொரு தட்டு தட்டு தட்டு. ஓவர வைக்கப்படுற, நாங்களும் யோசிப்போம்ல. டாய் கல்புலிஸ்னா பெரிய இவனாரா வாடா உள்ள வாடா. ஆடா ஓனர் நாய பொசுக்குன தொடர்ந்துட்டான். டேய் மச்சான், எப்படா இருக்க? அது ஒண்ணுமில்ல. நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா, உன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். வேற ஒண்ணுமில்ல. மவனே, டேய் சேவலு, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லேட்டா எழுந்திருப்பேன், கூவாதன்ட்டு. காசு போனா போகுதுன்னு ஒரு அலாரம் வாங்கி வச்சிருக்கலாமோ இருக்குது. ஓசியில கிடைக்கிறதெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்குது. கூவுறது எங்க வீட்டை எப்படி முடிக்கிறான் பாரு. யோ சீக்கிரம் வெட்டி தொலையா, பசிக்குது. என்ன அளவு எடுத்து வெட்டுறான், மறுபடியும் பாரு. ஏய் என்ன பண்ற? ஐயோ ஏய் நிறுத்து. நீ வெட்டி கிழிச்சதெல்லாம் போதும். பெரிய டெய்லர் இவரு, அளவெடுத்து வெட்டுறாரு. ஓனர் நாய்க்கு முட்டையை உடைக்கிறது இடமே கிடைக்கல. ஆத்தாடி, டேய் வலிக்குதுடா. டேய் இருடா, வெள்ளசாமி சும்மா தானே இருக்கான், அவன் தலையில இருந்து அடிடா. முட்டையை அடிச்சு தலைய பொழந்துருவான்னு ஆட்டுக்குது. டேய் 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 டேய், என்னடா பண்ற? கொழுப்பு எடுத்தவனே, இதை எப்படா நக்குறது? இதை நக்கி திங்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளி செத்துடன் போட்டிருக்குதேடா. டேய் கரீஸ், இன்னைக்கு இந்த புறாவை பிடிக்கிறோம், சூப்பு வச்சு குடிக்கிறோம். ஆட காவாளி பயல, இப்ப ஏன்டா தேவையில்லாம ஆறு நடிச்ச? ஏன்டா வெள்ளச்சாமி, இவனுக்கு இன்னும் இந்த கரீஸ பத்தி ஒன்னும் தெரியல. அப்படியே உள்ள வந்து ஒரு அப்புன, அப்புறம் கிழக்கால பார்த்து பள்ளிச்சு மணியே இருப்ப. எல்லாரும் வாங்க, இந்த பக்கமா தான் செல்ல பொண்ணும் செல்லத்தாயும் ஓடி போனாங்க. அவங்க போய் 2 பிள்ளைங்களை பெத்து போடுறதுக்கு முன்னாடி கையும் களவுமா பிடிக்கணும். ஆட சண்டால பாவிங்களா, இப்படி சலப்பலன்னு சவுண்டு போட்டுக்கிட்டே வந்து அவங்க ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்கடா. என்ன ஏன் காலையிலேயே திட்டுனீங்க? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அம்மா வீட்டுக்கு போறியா? ஏண்டி காலையில இருந்துச்சு, நான் ஒரு டீ காபி கூட அவன்கிட்ட கேட்கல. நான் எப்படி திட்டினேன்? இல்ல, நீங்க என்னை அசிங்கமா திட்டுனீங்க. அசிங்கமா திட்டினா? ஓஹோ, இப்ப நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகணும், அதுக்கு ஒரு காரணம் வேணும். சரி கிளம்பி போயிட்டு வா. சரி, டாட்டா பாய். ஆடி சண்டல பாவி, எப்ப போ சொல்லுவான்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பாளோ.